இல்லை இல்லை அது நாங்கள் அங்கோட்டு பார்த்து குடி எடுத்து விடுறாங்க அப்பா அடிச்சு அம்மானே இன்னைக்கு நாம பெரிய வள்ளி என்று அனுபவம் வந்து குளை எடுத்துக்கணும். குடி எடுத்து கீரை வாங்கினாங்க மக்களே கேளுங்கோ, சாப்பாடு கொடுப்பாவா தண்ணி கொடுக்க மாட்டாவா? இப்படி அம்மா சொல்லிடுறா சாப்பிட்டுதான். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கட வீட்டை தான் நிற்கிறோம். இன்றைய தினம் வந்து என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்னது? பெரிய வள்ளி. ஏன்னா அப்போ இன்றைய தினம் வந்து பெரிய வள்ளி. அப்போ எல்லாரும் வந்து சேர்ச்சிக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து நிற்கினோம். அப்போ எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கும் வந்து நாங்கள் எங்களோட சேனலில் வந்து குக்கிங் வீடியோ பதிவு செய்ய மாட்டோமே என்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை என்றாவே நாங்கள் வந்து வீட்டில் சமைக்கிறீங்களா இரவு சாப்பாடு எல்லாம் கிழமை சாப்பாடு தான் செய்யறது. ஆனால் வெள்ளிக்கிழமை சமைக்கணும்னு அப்படி சொல்கிறேன். எத்தனை வீடியோட சொல்லிட்டோம். ஒவ்வொரு வெள்ளி அது இன்றைக்கு நேற்று வருஷ கணக்காக போகுது. நடந்து வெள்ளியில் கிச்சன் போட்டு மூத்தாக்கா வந்திருக்கிறா. மூத்தாக்கா வந்திருக்கிறான்ற சொல்லி மூத்தாக்கா இருக்கிறா. அப்போ மூத்தாக்கா வந்து நிறைய கரைகள் வந்து காய்ச்சிடவா நினச்சியாக்கா. அப்போ நான் வந்து மரக்கறி வந்து செய்தா ஏஞ்சலுக்கு சாப்பிடாது, வசந்து சாப்பிடாது பெருசா. அப்போ மினக்கட்டே நான் வந்து பொறிச்சு கறிச்சு காய்ச்சுவேன். சமைக்காது அப்போதான் சமைக்கிறத இந்த கேக்கையுமே நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து அது மூத்தாக்கா காலமையை கோல் பண்ணிட்டு அனு நான் சாப்பாடு கொடுத்து விட்றேன்னு சொல்லிட்டேன். அப்போ சரி என்ன தனிச்சியா மாட்டேன்னு சொல்கிறாரு. அதான் நீ கொடுத்து வச்சீங்க. அப்போ சரி எண்டி போட்டு மூத்தாக்கா சாப்பாடை வந்து கொடுத்து விட்றேன்னு சொல்லியிருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் எங்களோட அப்பா வந்து இப்போ சேச்சியால் வந்து நிற்கிறார். அவருக்கு ஒரு சோங்கா டீம் எல்லாம் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 மூலிகையோட வந்திருக்கிறேன். அது வந்து பொறுத்த ஒரு மூலிகையும் கொண்டு வந்திருக்கிறா. தனக்கு ஒருக்கா அம்மியில் அரைச்சி தர சொல்லி. ஆனால் வந்து எங்களோட விட்டு அம்மி இல்லை என்று பார்த்தீங்கன்னா தம்பிக்குட்டி பிறந்த மூட்டம் வந்து அம்மியை வந்து சாரோக்கா விட்ட கொண்டு வச்சுனாங்களே. என்ன பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அங்கே தான் வந்து என்னை வந்து அரைச்சி பார்த்தாவா. என்னை இங்கே வந்து வீட்டு வேலை நடந்து கொண்டு இருந்தது. அதிலையா வந்து அம்மி வந்து சாருவக்காவட்டை இருக்குது. அப்போ அதை நினைச்சு கொண்டு அப்பா வந்து கொண்டு வந்துருக்கிறார். ஆனால் வந்து அப்பாவை நான் வெறும் கையா விட மாட்டேன். அப்போ நான் இப்போ வீடியோவுக்கு காய்ச்சி கொண்டு கேட்க ஒரு கோல் வந்தது. அதான் பார்த்துக்கிட்டா அதுவேண்ணா அதை வந்து கோல் பண்ணினவர். அப்போ அதை வந்து போனை வந்து கட் பண்ணினாங்க. ஓகே அப்பா வந்து மிக்சியில் அடித்து தர வேணாம் வந்து நிற்கிறாரு. பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து வேப்பமில்ல வந்து கசப்பு தானே. அப்புறம் நீ சமையலுக்கு வந்து பால்கள் அடிக்கிறது அதிலேயே வந்து வேணாம்டா. நான் சொன்னேன் இல்லை பிரச்சனை இல்லை, நீ வெள்ளிக்கிழமை இல்லை அது கழுவி எடுக்கலாம் பிரச்சனை இல்லை. நீ போட்டு அப்பாவுக்கு வந்து மிக்சியில் அடித்து கொடுக்க போகிறேன். அது வந்து இன்றைக்கு வந்து இன்றைக்கு சமைச்சு இன்றைக்கு தரணும்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ வந்து ஊற விட்டு விட்டால் அது வந்து இருக்குன்னு தானே நினச்சியாக்கா. அப்போ சரியோடு சொல்லி போட்டு அப்பா வந்து இருக்கிறேன். நான் வீடியோ மட்டும் அனுச்சி அக்கான்ற மரியாதை கொடுக்கணும். நான் வீட்டில் எப்படி சொல்கிறேன் அப்படி என்ன செய்யற பேசிக்கணும் இல்லை கமெண்ட்ல. நான் வளமே நாங்கள் இப்படி கேட்க சொல்லலாம். இது வந்து நடிப்புன்றது. இந்த நடிப்பு வேண்டாம், ரியலாக சொல்லு. அப்படி சொல்லு. அரிசியாக்கா திரும்ப அரிசி அக்கான்னு அரிசியா வந்து கவனிச்சு வச்சிருக்கிறது எல்லாத்தையும். அதெல்லாம் திரும்ப நடிக்கிறேன். இப்போ நீ நான் எங்க போகிறோம் ஐயோ வெள்ளிக்கிழமை கடவுளை நாங்க வந்து அது போத நாள் கிடையாது. அது கொஞ்சம் இப்போ ஆனால் எங்களுக்கு 15 சுதந்திரமான இடம் அதுதான். நிம்மதியாக அடங்குற இடம் அதுதான். அதுதான் ஆதி அடங்கும் வாழ்க்கையடா 6 அடி மண்ணுக்கே சொந்தமடா. அந்த நல்ல யார் சொல்லி தந்தது? ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். ஒழுங்க சரி அள்ளி போட்டு இப்போ வந்து அப்பா வந்து இருக்கிறார். அப்பாவோட வந்து நாங்கள் வந்து கிளந்துரையாடுவோம் பாங்கோ. இன்றைக்கு நாங்கள் பெரிய வள்ளி வந்து அனுவுக்கு வந்து குளை அடிக்க போகிறோம். கீரை வாங்கினாங்க நேரம் அம்மா கத்துற மாதிரி 10 மணிக்கு சேர்த்தனி அப்ப ஒரு மணிக்கு துணங்கி குடிக்கட்டான். புதுவாரமா அந்த குப்பை வேணி என்று சொல்லுவாங்க. குப்பை மேனி. குப்பை மேனி இது என்ன
இருந்து போடுறது தரமான ஒரு மூலிகை இந்த வெயில் காலங்களுக்கு எல்லாம் நல்லது அதை அரைச்சு கை காலத்துல பூசலாம் வெக்க காலம் உப்பமணி மாத்திரம் அல்ல உப்பமணி வேப்பில வேப்பிலை தேசிக்காய் மஞ்சள் அவ்வளவுதான் அது கொண்டு தேசிக்காய் மஞ்சள் அதை கொண்டு நான் அங்கே கொண்டு வச்சிருப்பேன். இப்போ அப்பா வந்து ஒரு மூலிகை 2 பொருட்கள் கொண்டு வந்திருக்கா எனக்கு போயிட்டா அம்மியில அரைச்சி தர சொல்லி கேட்டவர் எங்கட கிட்ட வந்து அம்மி இருக்கா அப்ப எங்கட அம்மி எங்கன்னு சொல்லுங்க அப்பா எங்கட விட்டு அம்மி இப்ப இல்லையே அம்மி வந்து அங்கே பாதுகாப்பா கிடக்கும் பிரச்சனை பாதுகாப்பா பயன்படுத்தணும் அம்மி உடல் கோடிக்கான இப்ப கோடிக்கை இருக்கு இப்ப எல்லாம் வீட்டுக்கு இருக்கிறது கிரைண்டர் மிக்சியல் எல்லாம் காலம் மாறிட்டப்பா காலம் மாறினாங்கம்மா இன்னைக்கு இங்க வைக்க கழிவு நடக்குது தம்பேதே பேக் வைக்கிற போலங்க நண்டி தம்பி குளியடிச்சு விடுறாங்க இல்ல அது நாங்க அங்கோட்டு பார்த்து குளியடிச்சு விடுறாங்க காப்பாது அடிச்சு அம்மானே கொஞ்சமாவது குழப்படி இல்லாத நல்ல குளியா ஓ அது குழப்படி ஒளிமின் அடிக்கணும் அப்ப என்ன மாதிரி சமையல் பண்ண மரக்கறியா தானே இருக்கு ஓ இந்த மரக்கறி வந்து காய்ச்சலாம் இன்னைக்கு மரக்கறி தான் காய்ச்சுவோம் வெளியே நாங்க இதை கொண்டு தண்ணி கொஞ்சம் முட்டை அடிக்கிறவன் மத்தியானம் இந்த மிக்சியை கொண்டு ஊற விடும் சப்போஸ் என்ன வேப்பம் இல்லை சரியா காசாரமா பண்ணி சமையல் ஒன்றும் இல்லை தானே அதறியா வந்து இதை வந்து கலவி எடுக்கலாம் பிரச்சனை இல்லை வேப்பம் இல்லை தான் கிருமிக்கு நல்லது என்ன தண்ணியா வந்து அடிச்சாச்சு மஞ்சள் தூள் தண்ணியா வந்து அடிச்சாச்சு மஞ்சள் இதை வந்து 2 வேளை பூசலாம் காலமே பின்னேரம் பூசி போட்டு விட்டு மணத்தியாலம் விட்டுட்டு கழுவணும். அப்ப அரைக்கிறது சரி வராதப்பா அம்மியில இதுதான் சரி சரியா அது நான் ஒரு சமையல் இல்லை தான் அது வேப்பம் இல்லை தானே கிருமி இருக்கிற கிருமி இஞ்சி போடும் வேப்பம் இல்லையால கிடக்கிறா இல்லை அப்ப நான் ஒரு 5-6 தான் கலகம் வச்சுக்கிறேன். அப்ப இதே சாப்பிட்டா கிருமி சாப்பிட்டு அப்ப இதே இந்த பொதி இந்த பொதியை பற்றி சொல்லி அவனுமே நினச்சியாக்கா. இப்போ அம்மா வந்து எங்கள் எல்லாருக்கும் அப்பாட்ட வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு பொதி வந்து கொடுத்துக்கூடாது யாருக்கு ஏன்னா கேல்சியாக்காக்கு சாருவாக்காக்கு மற்றது மூத்தக்காக்கன்று எல்லாம் செய்து இந்த தூளை புழைச்சிட்டு மீன் கறிக்கு போடல நாளைக்கு அப்போ என்ன தூள்னு பார்த்தீங்கன்னா சரக்கு தூள். அதாவது வந்து அம்மா வந்து சரக்கு தூள் வந்து இந்த வெயில் தானே இப்போ கண்டபடி வந்து தூள் பாவிக்க வேணாமாம். இதை வந்து கலந்து பாவிக்கட்டுமாம். ஏஞ்சம்மாவுக்கு மீன் கறி இருக்கு இதை வந்து போட்டு கொடுக்கட்டுமாம். நல்லா இருக்குமாம். இந்த வெயிலுக்கு வந்து தானா வந்து எல்லாம் கடையில் வாங்குறது வந்து இப்படி ஒரு வாசம் வராது. கடையில் உண்மைக்குமே போட போட ஒரு டேஸ்ட்டும் இல்லை மனமும் இல்லை ஒன்றும் இல்லாமல் இருக்கு. இது என்ன வாசமா இருக்கு நான் அப்ப சரி அப்ப இந்த மூடி அங்கே இருக்கும். இதை கொண்டு அவங்கள்ட்ட குடும்பம் நம்ம அந்த ஊரா போட்டு அப்பா வந்து இன்றைய வந்து பெரிய பள்ளிக்கு போய் சேச்சிக்கு போயிட்டு எங்களோட வீட்டை வந்தவா. அப்போ இது வந்து அடிச்சு கொடுத்துனா அப்போ அனுஷியாக்கா வந்து
பார்த்தீங்கன்னா இல்லடம் போயிட்டு வந்து நிற்கிறா. என்ன இல்லடம் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை நாத்து கோயிலுக்கு போய் நெத்தியில் பட்டா பார்க்க தெரியுது. அப்பா கசாசா வாங்கி குடிச்சீங்களா? ஊற போட்டு தந்த கசாசா குடிச்சீங்களா? உடம்புல கவனிங்கோ. அப்ப அடிக்கோள் மண்டபம் அடிச்சதில்ல. சந்தோஷம். போயிட்டு வாங்க. சரி சரி அப்பா. இப்ப பாருங்க உங்களோட சுக்கு வாரார். சுக்கு ஏன் மாறீங்கள்? யாருக்கு சாப்பாடு கொடுக்க? என்ன கறி? அப்ப என்ன கறி என்று தெரியாதோ? என்னென்ன செல்லாம் என்னென்ன போனேன். என்னண்டா என்ன நாள்? பெரிய வழி என்ன? இன்றைக்கு வந்து ஸ்கூல் எல்லாம் லீவ் வேணா? அப்போ குத்தரிசிய புரிம்பா சோறு கட்டி தந்தவாவே. அது எங்கட பொக்குனிக்கு என்னண்டு என்ன வெயிலத்துக்கு நிற்கிது சுடாப்பு வாழைப்பழம் இல்லை. சுக்குவை வந்து கொமெண்ட்ல எல்லாரும் சொல்லியிருக்கிறேன். சுக்கு வந்து சரியா மெலிஞ்சிட்டாண்டு. சுக்கு கொஞ்சம் உடம்ப வந்து கொஞ்சம் கவனி என்ன செல்லாம். சரி கொண்ட வச்சுட்டு நீ போனா எங்க போற? பாய். வெயிலா கிடக்கல அப்ப பின்னேற மெசேஜ். சரி பாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்காவோட சாப்பாடு வந்து கொண்டு கொண்டு வந்துட்டு போயிருக்கிறேன். அப்புறம் வாசல் எல்லாம் பெருசாக தாங்க பசங்க வேலை மட்டும் காத்து கொண்டு வந்தேன். 2 மணி ஆச்சு. இந்த பாருங்க இது வந்து தம்பிக்குடிக்குரிய சோறு. இது வந்து எங்களுக்குரிய சாப்பாடு. அப்பாவுக்கு வேண்டாம். பிடிச்சா தான் என்ன புதினா மண்டை தெரியுமா சந்தனா? ஏன்னா இந்த விரிச்சு இந்த பெரிய வலி எந்த அளவு பெருசு? பாருங்க பீட்ரூட்டு மரவள்ளி குழம்பு அப்புறம் கேரட் சாம்பல் அப்புறம் வந்து கத்தரிக்காய் குழம்பு. ஓகே குத்தரிசி சோறு. இன்றைக்கு ஒன்று மிஸ் ஆகுது. முட்டை இன்றைக்கு மிஸ் ஆகுது. முட்டை இன்றைக்கு மிஸ் ஆகுது. அப்புறமா அப்புறமா வாங்க சாப்பிடு. எங்கம்மா உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. அடி வாங்க எங்கம்மா. 7 மணிக்கு இதில் வாங்க. சாப்பிடுங்க. பசங்க கடிக்கிறதுன்னு ஒன்று உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நம்பிக்கை. சர்ப்ரைஸ் நான் வந்தோன்னு கண்டது சர்ப்ரைஸ் நான் தான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கேங்க. நல்லா அருமையாக சூப்பராக இருக்கு. அமுல்தான் நாள் சூப்பராக இருக்கும். மகிழ்ச்சியில் நீங்கள் சாப்பிடணும் கத்திரிக்காய். கடையில் பார்க்க நல்லா இருக்கும் போல ஒரு சர்ப்ரைஸ். அது நிறைய சர்ப்ரைஸ் தான். இந்த கடிச்சு சாப்பிடுவோம். இப்படி சும்மா இல்லைன்னா அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டு இந்த சர்ப்ரைஸ் வந்து நீங்கள் ஒட்டுடவுமே சாப்பிட்டுக்க மாட்டேங்குது. இந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். சோறு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க போலாம். சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் நல்லா கலக்கலாம். நான் என்னமாக்கு என்ன வேகணும் நீங்கள் நல்லா இருக்கும். என்னது ஐயோ கர்ஷன்
சாப்பிடுங்க டெய்லி. பின்னே தான் சாப்பிடும். தண்ணி குடிச்சுட்டு போயிட்டு குடிச்சு மூடும். சாப்பிட வரைக்கும் தண்ணி எல்லாரும் தூள் வேற ஒன்று அம்மா நான் குடிக்கிறேன் சாப்பிட்டு நான் எல்லாம் தான் சொல்லி தந்தோம். இப்படி சொல்லி தந்துவா மக்களே கேளுங்கோ. சாப்பாடு கொடுப்பாவா தண்ணி கொடுக்க மாட்டாவா? இப்படி அம்மா சொல்லல சாப்பிட்டு தான் தண்ணி குடிக்க சொல்லுவா. அது பக்கத்தில் தண்ணி எப்போயும் இருக்கும். விழுவோம் முக்கியம் நம்ம குறைக்கு என்ன குழந்தையோட வச்சு சாப்பிடுங்களா என்ன கொடுத்தாங்க நல்ல அன்னைக்கு இந்த கிளைமேட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. மழை கிளைமேட் நினைக்கிறேன். அதுக்கு ஊத்தாதான் எங்கே போய் அமைஞ்சம்மா என்னம்மா கரெக்டாக பண்ண பண்ணல அதுவாங்க இல்லை மறுபடி இப்பதான் இருந்தா மெதுவெளி கொடுத்தீங்க பால் நல்லா இருக்குமாண்ணா அம்மா ஒவ்வொரு வழி நெஞ்சேவா வள்ளியில் மட்டும் தானம்மா வந்து குழம்பு வருகிறது ஏன் மிச்ச நாள் உங்களுக்கு சாப்பிடுறீங்க கடை சாப்பிட்றாங்க என்ன அந்த கடையை கொண்டு வந்து சாப்பிட்றேன் நல்லா இருக்கும் வைக்கணும் கடையெல்லாம் குறைச்சிருக்கு அது இனிக்காதுங்களா ஆ அந்த உப்பு துவையெல்லாம் வென்ற பார்த்துட்டு இருக்கிறதா உங்கள் அக்கா விட்டு சாப்பிட்றோம். நீங்கள் சமைக்கிறது கூட ஃபுல்லாக இப்போ அப்போ நேற்று சாப்பாடு கோழிப்புக்கா நேற்று தான் கொமெண்டில் கேட்டிருந்தது உங்களோட கோழிப்புக்கை வந்து சொல்லிக்கிங்க நீங்கள் வந்து நல்லா டேஸ்டாக செய்வேன் அப்படியே சரியில்லை அந்த உரைக்கு அது வந்து வால்மிளகு வந்து கூட்டிகிட்டு அப்படி வால்மிளகு வந்து ரசிகருக்கு அந்த வால்மிளகு வந்து கூட்டிகிட்டு அதான் அப்படி உரைப்பேன் சரிதான் நேரம் போகும் கடையில் வேலையோ அது ஒரு அக்கா அடிச்சுவா 5 சாரி ப்ளவுஸம் எடுத்துக்கிங்க இந்த லக்க வட்டிக்கு வட்டி போடுற ப்ளவுஸ் கொடுக்கலாம் நான் நிற்போம் போடுறேன் இல்லை முடல் தம்பிக்குட்டிக்கு முட்டை ஒழிச்சு தான் பண்ணிட்டோம் என்னம்மா காக்கா தெரிக்க அதோட இல்லை அம்மா கத்திரிக்காய் கொஞ்சம் சாப்பிடணும் என்ன கொஞ்சம் பருப்பு போடாது சாப்பிடுறா தெரியாதான் பீட்ரூட் கறி வந்து உண்மைக்கு வந்து ருசி அக்கா அளவான தூளாக போடும் இப்போ அக்கா வந்து முந்தியெல்லாம் வெள்ளிக்கிழமை வெள்ளி அரிசி போடுறது இப்போ வந்து புத்தரிசா நல்ல அரிசி ஆட்டக்கறி இது ஆட்டக்கறி அரிசி மற்ற அரிசி தான் இதாக இருக்குது நீங்கள் காய்ச்சல் மணக்கிறது இல்லை அது வந்து கொஞ்சம் வித்தியாசம் தாங்க அந்த மொட்டை கலக்கம் அப்போ என்ன நான் அடகாது நான் சாப்பிடுறேன் என்னம்மா சாப்பிடுங்க பிள்ளை மரவள்ளி பொரியலை சாப்பிட்ற வந்து சாப்பிடுவோம் சாப்பிடுங்க வேலை சாப்பிடுங்க சாப்பிடாம என்ன செய்ய சாப்பிடுங்க கொஞ்சம் இருக்கிறது இந்த குழந்தை எழுப்பி பேசாம இருக்கு சாப்பிடுறத பார்த்துக்கோ அம்மா சாப்பிடப்பா சில கொஞ்சமாலாம் அங்கே எழும்புனா எனக்கு பயம் ஒரு 10 நிமிஷம் மண்டாலும் அது மழை அழுது குடும்பம் எல்லாம் முடிச்சு இப்போ என் பகலில் இருக்கிறவனா கொஞ்சம் நேரமாக மேஞ்சம்மா சாப்பிட மேஞ்சம்மா இதில் கோழிக்கறி எல்லாம் நான் தான் ஃபஸ்ட் சாப்பிட்ருப்பா அஞ்சாறு பேர் பட்டனா இருந்து குழந்தை குழந்தை சாப்பிட நல்லா இருக்குமாண்ணா பயனாக்கா இருந்தால் தான் பாதாமா குழந்தை தெரியும் உருண்டையா இது அது இருந்து அப்போ அந்த மாதிரி அதுக்கு என்ன மாம்பழம் சாப்பிடுதுப்பா என்ன சாப்பிட நீ சரி அப்போ நான் என்னமாக்கு தண்ணி எடுத்து கொடுக்கட்டா அப்போ நீங்கள் சாப்பிட்டு கொடுக்குங்களா
நல்ல மழை வேற போகுது இடிமுழக்க சத்தம் கேட்க மாட்டேங்குது அடிச்சு ஊற்றோம் 2 நாளுக்கு மழை எனவே கடப்பக்கம் போகக்கூடாது. நான் கடை பக்கம் போகிறேன் இந்த கேட்டுக்கு தான் இல்லை அப்போதான் புக்கு தனி சரியான புக்கு இந்த கிளைமேட்டுக்கு ஆக்களை கூடுதலாக காய்ச்சல் கடுமை தேவை எங்கே பார்த்தாலும் காய்ச்சலா இப்போ வைரஸ் காய்ச்சல் ஒரு காய்ச்சல் வேண்டாம் சுப்புக்கு வந்தது ஆத்திக்கு வந்தது காய்ச்சலே வைரஸ் அல்லாமல் ஆகுது வைரஸ் வந்துருந்தா நார்மல் காய்ச்சல் தான் வைரஸ் அதான் அந்த காய்ச்சல் வந்து வயிறு நோவுமா தலைவலி அப்படியான காய்ச்சல் அது பயப்பட தேவையா தண்ணி நல்லா குடிக்கட்டுமா ஜூஸ் குடிக்கட்டுமா இந்த பழமுமே ரொம்ப மேடம் அப்படி சாப்பிட்டு அப்படின்னு நான் கடைக்கு போனேன் ஓ அப்போ நான் வீடியோ முடிச்சு போடட்டேன் இப்போ நான் வீடியோ முடிச்சு போட முடியும் நேரம் போகும் நான் இருக்கிறேன் விரும்பி காட்டுல பாருப்பா பிள்ளை சரி அப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து உருண்டா பிடிக்க தெரியாது நல்ல சாப்பாடு வந்து அக்கா அன்னைக்கு மதிய நேரம் வந்து சமைச்சு தந்தது நாங்களும் வந்து வடிவாக வந்து சாப்பிட்றோம் இன்றைக்கு அக்கா பார்த்தா வீடியோவில் சந்தோஷப்படுறோம் எல்லா அக்கா சோறு எல்லாம் ஃபுல்லாக முடியுது ஆனா ஓகே அப்போ நான் சாப்பாடு முடியுது அக்கா அதுக்கு நான் நம்முடைய வசந்துக்கு போவாது உள்ளடா இருக்கும் வெள்ளிக்கிழமையாண்டாங்க நம்மளை பார்த்து சந்தோஷப்படும் இல்லப்பா உலக போய் சரியார் வடி வந்து சாப்பிடுது ஓகே நான் வீடியோ முடிச்சு வளர்க்குறேன் இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்